நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பயணத்தை ரத்து செஞ்சுட்டு போருக்கு ரெடி ஆயிருக்கு இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. திடீரென என்ன நடந்துச்சு, ஒரு பரபரப்பான செய்தி தான். அதாவது இந்தியா போருக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பயணத்தை மோடி அவர்கள் ரத்து செஞ்சதன் பின்னணியிலேயே தெரிய வந்திருக்கு அப்படின்னு இப்போ பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயோ கொஞ்சம் நுப்பாட்ட சொல்லுங்க, இந்தியாவை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதறி ஆள ஆரம்பிச்சிருக்கிறாரு பாகிஸ்தானுடைய பிரதமர். இது எந்த விஷயத்தில், அப்படி என்ன மாதிரியான தாக்குதலை இந்தியா நடத்த போகுது அப்படிங்கிற தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம் கொடுத்த மிகப்பெரிய வார்னிங், அப்படியே தலைதெறிக்க கொடியை பிடுங்கிட்டு ஓடி இருக்காங்க. இந்த செய்தி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி பல செய்திகளை நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மே 9ஆம் தேதி ரஷ்யாவில் நடக்க இருக்கும் வெற்றி தின அணிவகுப்பில் கலந்து கொள்றதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாஸ்கோவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு அதாவது மே 9ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் மாஸ்கோவுக்கு போக மாட்டார் அப்படின்னு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் கூட கடும் பதற்றம் நிலவிட்டு வரும் நிலையில தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாம் உலக போர்ல நாஜி ஜெர்மனியை சோவியத் வெற்றி பெற்றதன் 80வது ஆண்டுகளை குறிக்கும் வகையில தான் அங்கே ஆண்டு விழா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படும். மே 9ஆம் தேதி மாஸ்கோவில் நடைபெறும் இந்த வெற்றி தின கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ள பிரதமர் மோடி அவர்களுக்கு ரஷ்யா அதிகாரப்பூர்வ அழைப்பை விடுத்திருந்தாங்க. ரஷ்ய நாட்டுடைய ராணுவம் மற்றும் வரலாற்று வெற்றியை வெளிப்படுத்தும் வருடாந்திர நிகழ்வான இந்த நினைவு அணிவகுப்புல பங்கேற்க பல நாடுகளுடைய தலைவர்களையும் ரஷ்யால சேர்ந்துச்சு. சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்பட பல சர்வதேச தலைவர்கள் ரஷ்யாவுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரதமர் மோடி அவர்கள் கடைசியாக ஜூலை 2024 ரஷ்யாவுக்கு சென்றிருந்தாரு. அந்த பயணத்தின் போது புட்டின் அவர்கள் கூட ஆலோசனை நடத்தி மேற்கொண்டாரு. அது மட்டும் இல்லாமல் புட்டினை இந்தியாவுக்கு வருமாறும் அவர் அழைச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் தற்போது மே 9ஆம் தேதி ரஷ்யாவில் நடக்க இருக்கும் வெற்றி தின அணிவகுப்பில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாஸ்கோவுக்கு செல்ல மாட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவும் நிலையில தான் மோடி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கு. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம்ல கடந்த வாரம் 26 பொதுமக்கள் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்திய ஆயுதப்படைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முழு செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கி உத்தரவிட்டிருக்கிறாரு. டெல்லியில் இருக்கும் அவருடைய இல்லத்துல பிரதமர் அவர்கள் கூட்டிய உயர்மட்ட கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 90 நிமிஷம் நீடித்த இந்த கூட்டத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சவுகான் மற்றும் முப்படை தளபதிகள், ராணுவ தலைமை ஜெனரல் உபேந்திர திவேதி, கடற்படை தலைமை அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் விமானப்படை தலைமை மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகியோர் கலந்து கொண்டாங்க. தீவிரவாதத்துக்கு அழிவை தரும் அடியை கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இதுக்கான முழு அதிகாரம் உங்களுக்கு தருகிறோம். இந்திய ஆயுதப்படைகளுடைய திறன்கள்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ராணுவ தாக்குதல் திட்டமிடல முழு அதிகாரம், சுதந்திரத்தை தர்றோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டாரு. இந்த நிலையில தான் தன்னுடைய பயணத்தை ரத்து செஞ்சு இந்தியாவில் எந்நேரம் வேணாலும் போர் நடக்கலாம், தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பயணத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பீதியையும் கிளப்பியிருக்கு. அதே வேளையில பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்தியாவை பொறுமையா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் அப்படியே கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு, கண்ணீர் வடிச்சிருக்கிறார் நண்பர்களே. அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க. ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம்ல பயங்கரவாதிகளை அனுப்பி 26 பேரை படுகொலை செய்த பாகிஸ்தான் இப்போது இந்தியா கிட்ட இருந்து வரப்போகும் அதிரடியான தாக்குதல்களை நினைச்சு கதி கலங்கி போயிருக்கு. தற்போது ஐநா நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸிடம் இந்தியா சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம கொஞ்சம் இந்தியாவுக்கு அறிவுரை கொடுங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. மேலும் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் இந்தியாவுடைய கோபம், தாக்குதல் அச்சம் குறித்து அழுது புலம்பி இருக்கிறாரு அன்டோனியோ குட்ரஸிடம். மேலும் இந்தியாவை சற்று பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு ஐநா சபை தான் அறிவுறுத்த வேண்டும் அப்படின்னு கெஞ்சி இருக்கிறாரு ஷெபாஸ் ஷெரீப். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் அனைத்து வகையிலான பயங்கரவாத தாக்குதல்களையும் நிராகரிப்பதாகவும் உறுதியளிச்சிருக்கிறாரு ஷெபாஸ் ஷெரீப். மேலும் இந்தியா ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்கன்னா பாகிஸ்தான் தங்களை தற்காத்துக் கொள்ளும் நடவடிக்கைகளை எடுக்கும் அப்படின்னும் அன்டோனியோ குட்ரஸிடம் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் தெரிவித்ததாக சொல்றாங்க. இந்த நிலையில தான் ஐநா பொதுச் செயலாளர்கிட்ட பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக இந்தியா கிட்ட நீங்க இதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா இந்தியா தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில், அதாவது எல்ஓசின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே பாத்தீங்கன்னா இப்போ பதட்டங்கள் கடுமையாக அதிகரிச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய போர் நிறுத்த மீறல்களுக்கு இந்திய ராணுவம் வலுவான எதிர் தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இந்திய ராணுவம் விடுத்த எச்சரிக்கையை அடுத்து பாகிஸ்தானுடைய துருப்புகள் தங்கள் நிலைகளை கைவிட்டு சென்றிருக்காங்க.
எல்லைப்புறத்தில் நிறுவப்பட்டிருந்த பாகிஸ்தான் தேசிய கொடிகளையும் அகற்றிவிட்டு அங்கிருந்து பின்வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இரு தரப்புக்கும் இடையே மீண்டும் மீண்டும் துப்பாக்கி சண்டை நடந்துட்டு வந்தது. இந்திய ராணுவம் அந்த சண்டைகளில் துல்லியமாகவும் பலமாகவும் பதிலடி கொடுத்திருக்காங்க. நௌஷேரா, சுந்தர்பானி, அக்னூர், பாராமுல்லா, குப்வாரா உள்ளிட்ட பல பகுதிகளில் பாகிஸ்தான் படைகள் கடுமையான பதிலடி தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்காங்க. இந்த நிலையில தான் சமீபத்தில் வெளியாகியிருக்கும் அறிக்கையின்படி பார்த்தோம்னா சில நிலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த பாகிஸ்தான் துருப்புகள் தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னும் பாகிஸ்தான் ரேஞ்சர்கள் தங்கள் நிலைகளில் இருந்து கொடிகளை அகற்றியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது பாகிஸ்தானுடைய வெளிப்படையான பின்வாங்கல் நடவடிக்கையாக கருதப்படுது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா எல்ஓசியில் கிட்டத்தட்ட 20 முன்னோக்கி செல்லும் நிலைகளில் துப்பாக்கி சூடு தீவிரமடைஞ்சிச்சு. பாகிஸ்தான் படைகள் இந்திய முன்னோக்கிய நிலைகளை குறிவைத்ததாக சொல்லப்படுது. ஆனால் இந்திய துருப்புகளிடமிருந்து சக்தி வாய்ந்த மற்றும் நிலையான பதிலடி கிடைச்சிச்சு. இந்தியாவுடைய பதிலடி தாக்குதல்கள் கவனமாக அளவீடு செய்யப்பட்டுச்சு. ஆனால் தீர்க்கமானவை அப்படிங்கிறத ஒரு மூத்த பாதுகாப்பு அதிகாரி உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறினா பதில் வராது அப்படிங்கிற தெளிவான செய்தியை அனுப்பியிருக்காங்க. பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில தான் பாகிஸ்தான் மே 2ஆம் தேதி வரைக்கும் இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர் மீது இந்திய விமானங்கள் பறக்க தற்காலிக தடையை அறிவிச்சிருக்கு. இந்தியாவுடைய வான்வெளி தாக்குதலுக்கு அஞ்சி இந்த விமான தடையை அறிவிப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்திய ராணுவம் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவுல பலன் கிடைச்சிருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவம் துண்டக்கானும் துணியை காணும் அப்படின்னு தலைதெறிக்க ஓடி இருக்காங்க. மேலும் தங்கள் நாட்டு கொடியை பிடுங்கிக்கிட்டே ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்முடைய ராணுவம் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக சக்தி வாய்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்துல இந்தியா கிட்ட மட்டுமல்ல உலக நாடுகள் கிட்ட பல்ப் வாங்க போறாங்க பாகிஸ்தான் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. எல்லாமே இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக இந்தியா அறிவிச்சிருக்கிறது பாகிஸ்தானுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு. இதனால மிரண்டு போயிருக்கும் பாகிஸ்தான் சர்வதேச மன்றங்களை நாடி இதற்கு தீர்வு காணலாம் அப்படின்னு பகல் கனவு கண்டிருக்கு. ஆனா சிந்து நதி நீர் ஒப்பந்த விவகாரத்துல இந்தியாவுக்கு தான் எல்லா விஷயங்களும் சாதகமாக இருப்பது தெரிய வந்திருக்கு. பாகிஸ்தான் விவசாயத்துல 80% சிந்து நதி நீரை நம்பி தான் இருக்கு. அதே போல முக்கியமான குடிநீர் ஆதாரமாகவும் இந்த நதி இருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால அதிர்ச்சி அடைந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக அடாவடி கருத்துக்களையும் பேசிட்டு வருது. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்கொள்றதுக்கு 4 அம்ச திட்டத்தை கையில் வச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக 3 வகையான லீகல் ஆப்ஷன்களை வச்சிருப்பதாக சொல்றாங்க. மேலும் இதுல உலக வங்கியிடம் இந்த பிரச்சனையை எழுப்புவதும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெதர்லாந்து நாட்டுடைய ஹாக் நகரில் இருக்கும் சர்வதேச நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயத்திடம் இந்த பிரச்சனையை எடுத்து செல்லவும் பாகிஸ்தான் திட்டமிட்டு இருக்கு. 1969 வியன்னா கன்வென்ஷன் சட்ட ஒப்பந்தத்தை இந்தியா மீறிவிட்டதாக சொல்லி சர்வதேச நீதிமன்றத்தில் முறையிட திட்டமிட்டிருக்கு பாகிஸ்தான். அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கவுன்சிலிடம் இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்கான். இந்தியாவுக்கு எதிராக அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் பரிசீலனை செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு பொருத்தமான சர்வதேச மன்றங்களை இதை எடுத்து செல்வோம் அப்படின்னும் பாகிஸ்தானுடைய சட்ட அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது அப்படின்னும் ஒப்பந்தத்தில் அப்படியான ஒரு அம்சம் இல்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. சிந்து நதி நீர் விவகாரத்தில் பாகிஸ்தானுடைய முயற்சிகள் எதுவும் அந்த நாட்டுக்கு கை கொடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது. சர்வதேச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு அப்படிங்கிறது முற்றிலும் நாடுகளின் ஒப்புதலை அடிப்படையாக கொண்டுச்சு. உலகளாவிய கடமையாக அது இல்லை. சர்வதேச நீதிமன்றங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நாடுகள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அறிவிக்க வேண்டும். சர்வதேச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை கட்டாயத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதாக கடந்த 2019ஆம் ஆண்டு செப்டம்பரில் இந்தியா அறிவிச்சிச்சு. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கையெழுத்திட்ட பிரகடனத்தில் சர்வதேச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள்ள வராத 13 விதிவிலக்குகளை இந்தியா பட்டியலிட்டிருக்கு. இந்த 13 விதிவிலக்கு பட்டியலில் 2வது பாயிண்ட்ல ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. அதாவது காமன்வெல்த் நாடுகளில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகள்ல சர்வதேச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா பாகிஸ்தான் காமன்வெல்த் கூட்டமைப்பு நாடாக இருக்கு. அதனால சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்தியாவை பாகிஸ்தானால இழுத்து செல்ல முடியாது. அதிகார வரம்பு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானுடைய முயற்சி செல்லாததாகவே அமையும். அதுபோக ஆயுத மோதல்கள், பகைமை சூழல்கள் போன்ற பிரச்சனைகள்ல சர்வதேச நீதிமன்றத்துக்கு அதிகார வரம்பு இல்லை. அதே போல உலக வங்கிக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் எந்த அதிகார வரம்பும் இல்லை. இந்த ஒப்பந்தத்தில் 2 தரப்புக்கும் மத்தியஸ்தர் அல்லது ஆலோசகர் அப்படின்னு வரையறுக்கப்பட பங்கை மட்டுமே உலக வங்கி வகிச்சிச்சு. ஒப்பந்தத்தின் கண்காணிப்பாளராக உலக வங்கி இல்லை. கருத்து வேறுபாடு ஏற்படும் நேரத்தில் பேச்சுவார்த்தையை ஊக்குவிக்க மட்டுமே முடியும். 1960 ஒப்பந்தத்திலையும் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தராகவே உலக வங்கி செயல்பட்டாங்க.
அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.